இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், 12வது இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் தொடங்கி நடந்து வருகிறது. இந்த நிலையில் டெல்லியில் நடந்த 5வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொண்டது. டெல்லியை அதன் சொந்த மண்ணில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி சென்னை அணி அசத்தியது. இந்நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றிக்கு தோனியின் தனித்துவமான கேப்டன் திறன் முக்கிய காரணம் என அந்த அணியின் சுரேஷ் ரெய்னா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ரெய்னா கூறும்போது, ஒவ்வொரு கேப்டனுக்கும் ஒவ்வொரு தனித்திறமை உள்ளது. போட்டியில் வெல்ல அவர்களின் திறமையை வெளிக்கொண்டு வந்து அணியை வெற்றி பெற வைப்பார்கள். ஆனால் தோனியை பொறுத்தவரையில் ஒவ்வொரு போட்டியின் தன்மைக்கும் ஏற்ப அவர் பிளான் செய்யும் திறமை தான் சிறப்பு. இதுவரை அந்த யுக்தியை தோனியை விட சிறப்பாக கையாண்ட எந்த கேப்டனையும் நான் பார்க்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தோனி அவர்களை எப்பவுமே நம்ம சென்னை ரசிகர்கள் தல தோனி அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. அதே போல தான் தல தோனி அவர்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களோ எல்லாருக்குமே ரெய்னாவையும் பிடிக்கும். அதனால ரெய்னாவையும் எல்லாரும் சின்ன தல அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதோட இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹர்பஜன் சிங்கும் தற்போது சென்னை ரசிகர்களுக்கு பிடிச்சு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஹர்பஜன் சிங் அவர்கள் போடுற தமிழ் ட்வீட்டுக்கு சென்னையில் தனி ஃபேன்ஸே இருக்காங்கன்னே சொல்லலாம். இப்படி இருக்கும்போது தற்போது பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றிக்கு பிறகு அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ட்விட்டர் பக்கத்தில், வரவேற்றது வேணும்னா நீங்களா இருக்கலாம், ஆனால் வழி அனுப்பி வைக்கிறது எப்பவுமே நாங்கள் தான். காற்றை கிழித்து பறக்கும் என் சென்னை சூப்பர் கிங்ஸ் கொடி நிழலில் டெல்லி கேபிட்டல்ஸ் இளைப்பாற தலைநகரம் முழுதும் தலநகரமாய் வெற்றி முழக்கத்தில் ஆர்ப்பரிக்க டில்லிக்கு நீ பாதுஷானா, மெட்ராஸுக்கு நான் கபாலி என்று பதிவிட்டுள்ளார். மேலும் அவருடைய ட்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரீட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தற்போது இந்த தகவல் தான் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது. சென்னையை பொறுத்தவரை இந்த வருஷம் ஐபிஎல்லையும் சென்னை தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை அணி 3 முறை கப் வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து தற்போது 4வது முறையாக போன வருஷம் பார்த்தீங்கன்னா கப் வாங்கணும், திரும்ப இந்த வருஷமும் கப் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன? இந்த வருஷம் ஐபிஎல்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கல நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.